கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர, தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமை உண்டாகட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலும் கூட நாம் வேதத்தில் ஒரு கதாபாத்திரத்தை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறத போல ஒரு உணர்வுக்குள்ளே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு அருமையான ஒரு சிலரையும் கூட நம்ம இந்த நாட்களில் இழந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு அருமையான ஒரு சிலர் இன்னைக்கு பலவிதமான இந்த கொரோனா பாதிப்பினால் அவங்க பாதிக்கப்பட்டு கூட இருக்கிறாங்க. ஒரு சில சகோதர சகோதரிகள் ஒரு சில பயத்துக்குள்ளே கூட போயிருக்கிறாங்க. ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் கூட நாம் ரொம்ப தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும், நாம் உடன்படிக்கை செய்து வாழ்கிறதற்காக வரலைங்க. நாம் எல்லாருமே சாகிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் தேவன் கையில் இருக்குது நம்மளுடைய ஜீவன். அவர் அதை எப்படி வேணும்னாலும் அவர் அதை பயன்படுத்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜீவனை தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்து நம்ம வாழணுங்க. ஒரு சமயம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோட இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை தான். அதனால ஒரு நாள் அந்த ஜீவனை கொடுத்தா கூட அந்த நாளில் தேவனுக்கு எப்படி பிரியமாக வாழ முடியும், தேவனுக்கு எப்படி மகிமையாய் வாழ முடியும்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் கூட நம்ம அர்ப்பணித்து வாழ்றதுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்களுக்குள்ள நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோங்க. அதனால இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்கள் ஒவ்வொரு நாளுமே விலையேற பெற்றது. அதை நாம் உணர்ந்து கொண்டவர்களா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் கிட்டி சேரவும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கவும், அவருடைய வார்த்தைகளை இதுபோல நாம் பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் நமக்கு மிகுந்த கிருபை பாராட்டி இருக்கிறார். பாருங்க, எல்லா வகையிலும் நம்ம லாக் பண்ணப்பட்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறதுல எந்த விதமான தடையுமே இல்லை. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை. அப்ப நம்மளை அதுதான் ஆறுதல் படுத்துது, அதுதான் நம்மளை தைரியப்படுத்துது, அதுதான் நம்மளை உற்சாகப்படுத்துது. அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டவர்களா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்றதுக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அந்த வகையில் இன்னைக்கு நாம் ஒரு கதாபாத்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். வேதத்தில் அநேக கதாபாத்திரங்களை குறித்து வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதாபாத்திரங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அதில் பின்பற்ற வேண்டிய கதாபாத்திரங்களும் கூட இருக்கிறாங்க, நாம் பின்பற்றக்கூடாத கதாபாத்திரங்களும் கூட அங்கே இருக்கிறாங்க. அதில் நம்ம பார்க்கும்போது நன்மை செய்தவங்களை குறித்தும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தீமை செய்தவர்களை குறித்தும் கூட வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் விசேஷமாக பார்க்கும்போது ஒரு சில கதாபாத்திரங்கள் ஆரம்பத்தில் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக வாழ்வாங்க. ஆனால் முடிவில் அவங்க பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக அவங்களுடைய ஓட்டத்தை முடிப்பாங்க. உதாரணம் சொல்லணும்னா சவுல் ராஜா, சாலமோன் ராஜா, இவங்களுடைய ஆரம்ப பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாய் தேவனுக்கு பிரியமான ராஜாக்களாக அவங்க ஆளுகை ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாமல் முடிஞ்சதை பார்க்குறோம். அதே போல் ஆரம்பத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியங்களை செஞ்சு முடிவில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஓட்டத்தை தேவனுக்குள்ளே நல்லபடியாக ஓடி முடித்தவங்களை கூட நம்ம பார்க்குறோம். அதுக்கு விசேஷமாக நம்ம சொல்லணும்னா அப்போஸ்தலன் பவுல், அவருடைய ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது போல இருக்கும். தேவன் மேலே இருந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின் மேலே இருந்த அந்த ஒரு வைராக்கியம் தான். ஆனால் அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவங்கள ஜெயிலில் தள்ளி இப்படியெல்லாம் வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தவருடைய முடிவு பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, வேதத்தில் ஆரம்பத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பிரியமில்லாமல் முடித்தவங்க இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஆரம்பித்து முடிவை நல்ல விதமாக முடித்தவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழ ஆரம்பித்து இடைப்பட்ட காலங்களில் தேவனுக்கு பிரியமில்லாமல் போய் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி தங்களை புதுப்பித்து கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறினவங்களை கூட நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, முடிவு மோசமாக போயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பேரை பார்க்குறோம். ஆரம்பம் ரொம்ப மோசமாக இருந்து முடிவு ரொம்ப நல்ல விதமாக ஆனவங்களை குறித்தும் வேதத்தில் பார்க்குறோம். ஆரம்பம் நல்லா இருந்து இடைப்பட்ட காலங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு அப்புறம் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி முடிவை நல்லபடியாக ஓடி முடித்தவங்களை குறித்தும் கூட நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, இந்த மூன்றாவது காரியம் நான் சொன்னதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறாங்க. எப்படின்னா, ஆரம்பத்தில் நல்ல விதமாக ஓட்டத்தை ஆரம்பித்து
இடையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சு முடிவுல தேவனுக்கு பிரியமானவனா மரிச்ச ஒரு மனிதரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, ஒருத்தர் தவறு செஞ்சு மனம் திரும்பும் போது தேவன் அவங்களை ஏற்றுக்கொள்கிறார், அவங்கள பயன்படுத்த கூட ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப ரொம்ப முக்கியம், தவறு செய்வது இயற்கை, ஆனா அந்த தவறுக்கு அப்புறம் மனம் திரும்புதல் நமக்குள்ள நடக்குதா பாருங்க. வசனம் பார்க்கலாம். 1 யோவான் 1:8-9 நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நான் தவறே செய்யாதவங்க, தவறே செய்யாதவன், தவறே செய்யாதவள் அப்படின்னு சொன்னா நம்மளை நாமளே ஏமாத்துறவங்களா இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது. நம்மளுடைய பாவங்களை நாம அறிக்கையிடும் போது, அதாவது ஒத்துக்கொள்ளும் போது, நம்மளுடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு தேவன் எப்படி இருக்கிறாரா, உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறாராம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், தேவனுக்காக நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில தவறுகள், ஒரு சில வீழ்ச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் பலகீன மாம்சத்துல தான் இருக்கிறோம். ஆனா அது போன்ற ஒரு சில வீழ்ச்சிகள், பலகீனங்கள் நமக்கு வரும்போது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம தவறு செய்யாதவங்களை போல நடிச்சிடக்கூடாதுங்க, அதை மறைச்சிடக்கூடாது. நம்மளுடைய தவறை நாம ஒத்துக்கொள்ளும் போது தேவன் நம்மளை மன்னிக்கிறார், மீண்டும் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்ப நாம எல்லாரும் பலவீனர் தான். நாம தவறு செஞ்சிட்டா அதை ஒத்துக்கொள்றதுல நேர்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத தான் தேவன் எதிர்பார்க்கிறாருங்க. அப்ப இது அதுலயே நம்ம பார்க்கிறோம், தங்களுடைய தோல்விகளை குறித்து, பலவீனங்களை குறித்து ஒத்துக்கொள்ளாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது என்ன பண்ணிடுவாங்கன்னா, தவறு செஞ்சிருவாங்க, ஆனா அந்த தவறை மறைச்சு தாங்கள் நல்லவர்கள் போல காண்பிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. இது போன்ற அந்த நேர்மை இல்லாதவங்களை தேவன் ஒருபோதும் என்ன பண்ண முடியாதுன்னா பயன்படுத்த முடியாது. இதுல இன்னொரு வகுப்பா இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய தவறுகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவங்க தங்களுடைய தோல்விகளை காட்டிலும் மற்றவர்களுடைய தோல்விகளையும் வீழ்ச்சிகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப விருப்பமா பார்த்து அதையே விமர்சித்து கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரியும் நம்ம இருந்துடக்கூடாதுங்க. நமக்குள்ள தவறு வருவது இயற்கை. அந்த மாதிரி தவறுகள், பலகீனங்கள், வீழ்ச்சிகள் நமக்குள்ள வரும்போது நாம் மனம் திரும்பணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார், அதை ஒத்துக்கொள்ளணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த விஷயத்துல நாம் நேர்மையாய் நடக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் ஒழிய நாம் மாய்மாலம் பண்ணிடக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்க்கிறாருங்க. அப்ப நாம் தவறு செஞ்சு அதை ஒத்துக்கொண்டு நேர்மை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து நாம நடிச்சிடக்கூடாது. அடுத்து நம்ம தவறுகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களுடைய தவறுகளை விமர்சிக்கிறதுலையும் அவங்களுடைய தோல்விகளை ரசிக்கிறதுலையும் விருப்பம் உள்ளவர்களா நாம இருந்துடக்கூடாது. இதை தான் நம்ம அடிப்படையாய் வைத்துக்கொண்டு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த வேதத்தின் கதாபாத்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவீது ராஜா. அப்ப தாவீது ராஜாவை குறித்து அநேக காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோங்க. இன்னைக்கும் கூட அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்கள் பார்க்க போறோம். அவருடைய ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நடந்த சம்பவங்கள், அதுல சுருக்கமா ஒரு சில சம்பவங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இது எல்லாமே வரிசையா நம்ம பார்க்க போறது இல்லை, ஏன்னா நேரம் பத்தாது. ஏன்னா தாவீது ராஜாவை குறித்து வரிசையாய் பார்த்த அநேக வகுப்புகள், தொடர் வகுப்புகளா கூட இருக்குது. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில சம்பவங்கள் வேதத்துல இருந்து தாவீதின் வாழ்க்கையில எடுத்து அதுல நமக்கு என்ன பாடங்கள் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்ப தாவீதை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல மற்ற தேவ மனிதர்களை காட்டிலும் அதிகமான வீழ்ச்சி அடைந்தவர் யார் அப்படின்னா தாவீதை குறித்து சொல்லாங்க. அதாவது அநேக தேவ பக்தர்கள், தேவ மனிதர்களை வேதத்துல பார்க்கிறோம். அதுல அதிகமாய் வீழ்ச்சி அடைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க தாவீதை குறித்து பார்க்கிறோம். சரிங்களா? ஆனா இந்த தாவீதை புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தாவீதின் குமாரன்னு தன்னை அழைச்சுக்கிறாருங்க. அப்படி வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் தாவீது இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லும் போது தன்னை தாவீதின் குமாரன், அதவர தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லும் போது அதை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. அந்த தாவீது பேரை சொல்லி என்ன சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்லலை. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த தாவீதை குறித்து சொல்லும்போது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஆனா இவர் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த தேவ மனிதர்கள்ல அநேகரை காட்டிலும் அதிகமாய் வீழ்ச்சி அடைந்தவர். ஆனா இவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டாரு.
இவரை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாள்லையும் கூட தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான ஒரு சில பாடங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ தாவீதை குறித்து பார்க்கும்போது அநேகரை போல தாவீதினுடைய அந்த ஆரம்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தேவனுக்குள்ள ரொம்ப செம்மையான விதத்தில் தான் அதை ஆரம்பிக்கிறாரு. அவர் சின்ன பையனா, அதாவது ஒரு வாலிபனா இருக்கும்போதே ரொம்ப பொறுப்புள்ளவரா தன் தகப்பனுடைய மந்தையை என்ன பண்ணார்னா மேய்க்கக்கூடியவராக இருந்தார். ரொம்ப பொறுப்புள்ள ஒரு பையனா அவர் அந்த சின்ன வயசுலேயே இருந்தார். இசையை அமைத்து தேவனை துதிக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ தாவீதை குறித்து பார்க்கும்போது குடும்ப ரீதியை பார்க்கும்போது அவருடைய சகோதரர்களை காட்டிலும் இவர் ரொம்ப ஞானம் உள்ளவர், திறமை உள்ளவர் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு வர்றார். அவங்க ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னா, ஈசாயின் குமாரர்கள்ல ஒருத்தரை பார்த்தேன், நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். யாருன்னுலாம் சொல்லலை. இப்போ அவங்க போய் பார்க்கும்போது 7 பேர் வர்றாங்க. வரிசையா அவன் பையன்களை எல்லாம் கூப்பிடுங்கிறாரு. 7 பேர் தான் வந்து நிக்கிறாங்க. அங்க தாவீது வரவே இல்லை. இந்த 7 பேரையும் அங்க தேவன் வந்து ஏத்துக்கொள்ளல, அதாவது அசட்ட பண்ண இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஈசாய் கிட்ட கேட்கும் போதுதான் இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஞாபகமே அவங்களுக்கு அப்பதான் வருது. அப்ப பாருங்க, ஏன் இவங்க தாவீதை அழைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு யாருக்கும் தாவீதை பத்தி சிந்தனையே அங்க இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபரா அந்த குடும்பத்துல யார் இருந்தானா தாவீது இருந்தாருங்க. சகோதரர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க, எல்லாம் மிலிட்ரி மேன். தாவீது சவுல் ராஜாவினுடைய அங்க படை சேவகர்களா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல பதவியில் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால உங்க பையன் யாருன்னு கேட்ட உடனே இந்த 7 பேரை நிறுத்துறதுல ஈசாய் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனா தாவீதை பத்தி அவர் நினைக்கவும் இல்லை. இவரா கேட்ட பின்னாடிதான் தாவீதை பத்தி அங்க சொல்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப தகப்பனே தாவீதை என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மறந்த நிலைமையில அங்க இருந்திருக்கிறாரு. ஒரு முக்கியமானவரா அந்த குடும்பத்துல தாவீது எண்ணப்படல. ஆனா பாருங்க, இவங்க எல்லாரும் புறக்கணிச்சிருந்தாலும், இவங்க எல்லாரும் அசட்டு பண்ணியிருந்தாலும் தேவன் பார்த்திருக்கிறார் தாவீதை தேவன் வந்து அங்க மறக்கல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? இந்த தாவீதை குடும்பத்தார் மறந்துட்டாங்க, ஆனா தேவன் மறக்கல அப்படிங்கிறதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம கூட இன்னைக்கு அநேக நம்மளுடைய குடும்பத்துல இப்படிப்பட்டவங்களா இருக்கலாங்க. நம்மளோட கூட பிறந்தவங்களா ஒரு நல்ல வேலையில இருக்கலாம், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், இல்லை பெரிய ஐடி கம்பெனியில நிறைய சம்பளத்துல வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். சரிங்களா? சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த விதமான மேன்மையும் இந்த பூமியில இல்லாம இருக்கலாம். ஐயோ, அவங்களாம் தங்களுடைய வேலையை சொல்லிக்கிறதுலே பெருமையா இருக்கு, அவங்க படிப்பை சொல்லிக்கிறதுல பெருமையா இருக்கு, ஆனா என் படிப்பை நான் வெளியில சொல்றதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்ன வேலை செய்றீங்க பிரதர், என்ன வேலை செய்றீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டா கூட சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கலாங்க. ஆனா பாருங்க, அன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான வெளிப்பிரகாரமான மேன்மை இல்லாத தாவீதை தேவன் நேசிச்சாரு, தேவன் தெரிந்து கொண்டாருங்க. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது வேதத்துல தேவன் எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்துல மனிதர்கள் யாரை அற்பமா பார்க்கறாங்களோ அவங்களத்தான் தேவன் தமக்குன்னு தெரிந்து கொள்றாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, ஒரு சமயம் சபையில கூட அற்பமாய் காணப்படலாம். ஆனா தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? 1 கொரிந்தியர் 1:26-27. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய அழைப்பே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்து 28வதுல பார்க்கிறோம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இங்க பாருங்க, தாவீதினுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. அவர் அற்பமா எண்ணப்பட்டார் சகோதரர்கள் மத்தியில, தகப்பன் மத்தியில. ஆனா தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அதே போலதான் இன்னைக்கு நம்மளையும் கூட தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மள அநேகர் சொல்லத்தக்க அளவுக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் இல்லாம இருக்கலாம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க. அப்படி இருக்க போய் தான் தேவன் நம்மளை அங்க தெரிந்து கொண்டதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்ப தகப்பனால மற்றவர்களால புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேவன் முன்குறித்தார், தெரிந்து கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து ஒரு கேள்வி. சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு போறாரு. போன உடனே அந்த 7 குமாரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஏன் அவங்கள ஒருத்தரை ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்கலாமே?
ஏன் தாவீத ராஜாவா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 7 குமாரர்களை பத்தி எந்த விதமான வேத பதிவும் இல்லைங்க. ஏன் அவங்கள தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான பதிவுகளும் அங்க இல்லை. அவங்கள பத்தி நம்ம எதுவுமே தெரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா அந்த மூத்த மகன் எலியாப்பை வச்சு ஒரு சமயம் அந்த 7 சகோதரர்களும் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பதவியில இருக்கிறத குறிச்சு அவங்களுக்குள்ள இருந்துட்ட சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த எலியாப் எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் குமாரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதி ஆனவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சோமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். பாருங்க, இப்ப இந்த சம்பவம் எதுனா கோலியாத்தினுடைய சம்பவம் நம்ம பார்க்கிறோம். இப்ப கோலியாத்துக்காக சவுல் அவருடைய படை வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா யுத்தத்துக்கு அங்க போய் இருக்கிறாங்க. இப்ப அண்ணன்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்காக தாவீதை யார் அனுப்புறாங்கன்னா தகப்பன் தான் அனுப்புறாருங்க. ஆனா இப்ப தகப்பன் அனுப்பிச்சுதான் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா தாவீது அந்த போர்க்களத்துக்கு போயிட்டு அண்ணன்களை எல்லாம் பார்த்திருக்கிறாரு. இப்ப பாருங்க, அந்த மூத்த பையன் எலியாப் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இப்ப இங்க பாருங்க எந்த மாதிரி வார்த்தைகள் அவர் அங்க பேசுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தாவீது மேல மிகப்பெரிய ஒரு கோபப்படுறாருங்க. கோவப்பட்டதும் இல்லாம நீ ஏன் இங்க வந்தங்கிறாரு. இவரா வரல, அவங்க அப்பா அனுப்பிச்சுதான் இவர் வந்திருக்கிறாரு. ஆனா நீ ஏன் இங்க வந்த அப்படிங்கிறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். மிக தவறான ஒரு குற்றச்சாட்டை அங்க தாவீது மேல வைக்கிறத நம்ம பாக்குறோங்க. கேவலமான வார்த்தைகளை தாவீத அங்க பேசுறத நம்ம பாக்குறோம். குற்றம் செய்யாத தாவீத குற்றப்படுத்துகிறார் அந்த எலியாப் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப இந்த எலியாப் பேசின வார்த்தைகள்ல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது அவருடைய அந்த பெருமையான சுபாவம். அவர் பாருங்க ஒரு பெருமையான ஒரு வார்த்தைகளை அங்க வெளிப்படுத்துறாரு. தன்னுடைய சகோதரன் கிட்ட அந்த சகோதர அன்பை அவர் வெளிப்படுத்தல. நம்ம போர்க்களத்துல இருக்கிறோம், சகோதரன் நம்மளை தேடி வந்திருக்கிறானே, நம்மளை பார்க்க வந்திருக்கிறானேங்கிற அந்த அன்பான வார்த்தைகளை அவர்கிட்ட பார்க்க முடியல. தாவீதை குற்றப்படுத்தி ரொம்ப மோசமான வார்த்தைகளை அங்க தாவீது மேல சொல்றதை நம்ம பார்க்கிறோங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு இது போன்ற சகோதர சகோதரிகள் சபையில இருப்பாங்க. இவங்க ஒரு சமயம் சபையில மூத்த சகோதரிகளா இருப்பாங்க, ஒரு சமயம் சபையில மூப்பர்களா கூட அவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுடைய பார்வையில ரொம்ப பெரியவர்களா பிரபலமானவங்களா இருப்பாங்க. இவங்க இந்த தாவீதை போன்ற எளிய சகோதரர்களை என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, குற்றம் செய்யாத அவங்கள குற்றம் சாட்டக்கூடியவர்களா, எப்போதும் அவர்களை குறித்து தவறான வார்த்தைகளை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற சுபாவம் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இவங்க யாரா இருந்துட்டாலும் சரி, தேவன் இவங்களை அங்கீகரிக்கிறது இல்ல. ஒரு சமயம் இவங்க பூமியில பெரியவங்களா இருக்கலாம், சகோதர சகோதரிகளால அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனா தேவன் எப்படி அந்த மூத்த மகனாகிய எலியாபை அங்கீகரிக்கலையோ அதே போல தேவன் இவர்களை அங்கீகரிக்க மாட்டாரு. ஒரு சமயம் இன்னைக்கு சபைகளில் அவங்க பெரிய ஆள்களா அநேகரால போற்றப்படக்கூடியவங்களா இருக்கலாங்க, ஆனா தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறது கிடையாது. அப்போ ஒரு சமயம் நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நாம் நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகளை, ஒரு சமயம் மூத்த சகோதர சகோதரிகளா கூட இருக்கலாம், தவறான வார்த்தைகள் அவர்களை குறித்து பேசக்கூடியவர்களா இருக்கிறோமா? ஒரு சமயம் அந்த போன்ற பெருமையான எண்ணங்கள் பெருமையான சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குதா? அப்ப உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறோம், ஆனா நாம் எப்படிப்பட்ட சுபாவத்தை இன்னைக்கு சபை நடுவுல, சகோதர சகோதரிகள் நடுவுல, குடும்பத்தார் மத்தியில, நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்களா இருக்கலாம், சரிங்களா, அவங்க கிட்ட எப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம்? குற்றம் செய்யாதவர்களை குற்றப்படுத்தி பேசக்கூடியவங்களா இருக்கிறோமா? இதை கூட நம்ம சிந்திக்கணும். அன்னைக்கு தாவீதினுடைய சகோதரர்களை ஏன் தேவன் அங்கீகரிக்க முடியலன்னா, இந்த ஒரு வசனத்தை வைத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அவர்களுடைய சுபாவங்கள் சகோதர அன்பில்லாத ஒரு சுபாவமா அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோங்க. சரி, இப்ப தகப்பனால் எண்ணப்படாத சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேவன் முன்குறிச்சிருந்தார்னு பார்க்கிறோம். எதை வைத்து தேவன் தாவீதை தெரிஞ்சுக்கிட்டாரு?
அந்த ஏழு பேரை தெரிஞ்சுக்க முடியல. எதை வைத்து அந்த 8வது பிள்ளையாகிய தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் காரியம் தாவீது கிட்ட காணப்பட்டுட்ட முக்கியமான 3 குணலட்சணங்கள்ங்க. நிறைய குணலட்சணங்கள் அவர்கிட்ட இருக்குது. இந்த வசன பகுதியில் நம்ம பார்க்கும்போது முக்கியமான 3 குணலட்சணங்களை நம்ம பார்க்கிறோம். மற்றவங்களால பார்க்க முடியாத அந்த ஒன்றை, தாவீதினுடைய அந்தரங்கத்துல இருந்துட்ட அந்த ஒன்றை தேவன் பார்த்தாருங்க. அந்த முக்கியமான 3 குணலட்சணங்கள் என்ன அப்படின்னா, தேவன் மேல அவருக்கு இருந்துட்ட விசுவாசம் ஒன்று, 2வது அவருக்குள்ள இருந்துட்ட தாழ்மை, 3வது அவருக்குள்ள இருந்துட்ட உண்மை. எப்படி தேவன் மேல அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு, எப்படி சொல்லலாம்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அப்ப பாருங்க, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. நான் மந்தை மேய்க்கிறவன், ஒரு தடவை எங்க ஆட்டு மந்தைய பிடிச்சுக்கிறதுக்காக சிங்கம் ஒரு தடவை வந்துச்சு, அப்புறம் கரடி ஒரு தடவை வந்துச்சு, இது 2ஐயும் நான் கொன்று போட்டேன்ங்கிறாரு. பாருங்க, இதை எப்படி தாவீதால செய்ய முடிஞ்சு? அவ்வளோ பெரிய பலசாலி அவரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை தாவீது செய்யறதுக்கு முக்கியமான காரணம் தேவன் மேல அவர் வைத்துட்டு விசுவாசம். பாருங்க, அதை தாவீதே சொல்றாரு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். அப்ப பாருங்க, அந்த சிங்கத்தின் வாயில இருந்து, கரடி கிட்ட இருந்து என்னை தப்புவித்தது கர்த்தர். அப்ப தேவன் மேல இருந்துட்ட ஒரு விலையேறப்பெற்ற விசுவாசம் தாவீதுக்கு அங்க இருந்ததை பார்க்கிறோம். இது தேவன் தாவீதை ராஜாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அடுத்து பாருங்க, மந்தையில ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கிறாரு. சிங்கத்துக்கிட்ட இருந்து கரடி கிட்ட இருந்து ஆடுகளை காப்பாத்தி இருக்கிறாரு. ஆனா இதை தன்னுடைய தகப்பன் கிட்டையோ சகோதரர்கள்கிட்டயோ அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பதிவுமே இல்லை. அவ பாருங்க, இவர் பெரிய ஒரு வேலை செஞ்சிட்டாரு. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப அமைதியா இருக்கிறார். இது தாவீது கிட்ட நம்ம பார்க்கிற தாழ்மை. இங்க சவுல் கிட்ட அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில சவுல் கிட்ட அதையெல்லாம் சொல்றாரே ஒழிய, இவர் தன்னுடைய தகப்பன் கிட்டையோ சகோதரர்கள்கிட்டயோ இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம அங்க பார்க்கறது இல்ல. அப்ப 2வது தாவீது கிட்ட நம்ம பார்க்கிறோம் அந்த தாழ்மையான குணம். 3வது நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய தகப்பனுடைய அந்த மந்தையை பாதுகாக்கிறதுல தேவனுக்கு முன்னாடி இவர் உண்மை உள்ளவரா இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு 3 குணலட்சணங்கள் தாவீதை தேவன் ராஜாவா தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இப்ப பாருங்க, 2வது காரியம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தாவீது எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய சகோதரர்கள் போல மிக மேன்மையான பதவியில் அவர் இருக்கலைங்க. ஒரு சாதாரணமான ஒரு வேலை, ஆடு மேய்க்கிற வேலை. 2வது சகோதரர்களே கண்டுக்காத, தகப்பனும் கூட கண்டுக்காத ஒரு எளிமையான ஒரு நிலைமையில யார் இருக்கிறான்னா தாவீது இருக்கிறார். அப்ப தாவீது தன்னுடைய வேலையை குறித்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எளிமையான வேலையில இருந்தாலும் அது மனிதர்களுடைய பார்வையில் அற்பமான ஒரு காரியமாக இருந்துச்சு. ஆனா தேவனுக்கு முன்னாடி பார்க்கும்போது சகோதரர்களை காட்டிலும் தாவீது மிக உயர்ந்தவராக இருந்தார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எவ்வளவு பெரிய வேலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, தேவனுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியங்க. பாருங்க, யோசேப்பை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த விஷயத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது யோசேப்பை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலக்கி வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க பார்க்கிற முக்கியமான வசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. எகிப்து தேசத்துல யோசேப்பு இருக்கிறாரு. எகிப்துல எப்படின்னா ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்கிறாருன்னா, எகிப்துல அடிமை நிலைமையில இருக்கிறாருங்க. ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, அவர் அடிமையா இருந்தாலும், ரொம்ப கேவலமான நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆனா அன்னைக்கு எகிப்து ஆண்ட பார்வோனோட கர்த்தர் இருக்கலைங்க. அந்த எஜமான் போர்த்திபரோட கர்த்தர் இருக்கல.
ஆனா அடிமையான யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, தேவன் நம்மளோட இருக்கிறாரா அப்படிங்கறதுதான் முக்கியம். இங்க பாருங்க, தாவீதோட கர்த்தர் இருந்தாருன்னு கூட பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம தாவீதனுடைய அப்பாவோட இருக்கிற மாதிரியோ, பெரிய பெரிய பதவியில இருந்த சகோதரர்களோடு இருக்கிற மாதிரியோ நம்ம பார்க்க முடியல. சாதாரண ஆட்டு இடையனாகிய தாவீதோட அங்க கர்த்தர் இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தாவீதனுடைய வாழ்க்கை பகுதி ரொம்ப எளிமையா இருந்துட்டாலும், சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாம இருந்துட்டாலும், மிக முக்கியமான ஒரு காரியம், தேவன் அவரோட இருந்தார். மூணாவது காரியம் தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, இப்ப பாருங்க, அந்த ஒரு ஆட்டுக்குட்டிய சிங்கம் தூக்கிக்கிட்டு போகுது. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, சிங்கத்துக்கு முன்னாடி நாம் போய் ஜெயிக்கிறதா, ஐயோ அந்த ஆடு போனா போகட்டும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இங்க பாருங்க, தாவீது சிறு ஆட்டுக்குட்டி மேல கூட ரொம்ப கரிசனை உள்ளவராக இருந்தாரு. தன்னுடைய உயிரை காட்டிலும் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உயிருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆட்டுக்குட்டியை காப்பாற்றணும்னு நினைச்சாரு. அதே போலதான் கரடி வந்த பொழுதும் தன்னுடைய உயிரை பத்தி அவர் கவலையே படலைங்க. சிங்கத்துக்கூட போய் சண்டை போட்டு அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கிறாரு, கரடி கூட சண்டை போட்டு அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கிறாரு. இதை எல்லாத்தையும் யாருமே பார்க்கலனாலும் தேவன் பார்த்து கொண்டிருந்தாருங்க. இப்படி ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிக்காக இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற தாவீது, உன்னை நான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி நான் வச்சேனா, உன்னை இந்த இஸ்ரேல் ஜனங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு ராஜாவா வச்சேனா, நான் அது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு தேவன் நினைச்சாருங்க. அதனாலதான் தாவீத அங்க ராஜாவா தெரிந்து கொண்டார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, தாவீதுக்கு தெரியாது நம்ம செய்யற இந்த சின்ன சின்ன காரியத்தையும் தேவன் பார்த்து நம்மளை உயர்த்துவார் அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரியாதுங்க. அவருடைய சுபாவமா அதை வெளிப்படுத்துறாரு. ஆனா தேவன் அதை கவனத்துல வச்சு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அங்க தாவீதுக்கு கொடுத்தாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள், நாம் நடந்து கொள்கிற சின்ன சின்ன விஷயங்களை தேவன் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை வச்சுதான் இவங்களை இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறதுக்கு ஆசாரியர்களா ராஜாக்களா தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு முறைகளை வைத்துதான் தேவன் முடிவு பண்றாருங்க. நம்ம சபைக்கு போய் வர்றதை மட்டும் வச்சு தேவன் முடிவு பண்றது இல்லை. இந்த கான்ஃபரன்ஸ் காலில் நம்ம சப்ஜெக்ட் கேட்கறத வச்சு மாத்திரம் தேவன் முடிவு பண்றது இல்லைங்க. தேவன் எதை வைத்து அங்க முடிவு பண்றாருன்னா, தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப நம்மளை நாமளே சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஒரு நாள் அது மாற்றுமா? அது நம்மளை ராஜாக்களா மாத்துற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்குதா அப்படிங்கிறத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நாம் வாழும் வாழ்க்கையை வச்சுதான் தேவன் ராஜ்யத்துல இந்த முழு மனுக்குலத்தை மேய்க்கிறதற்கு ஆளுகை செய்கிறதுக்கு நம்மளை தகுதி உள்ளவர் ஆக்குகிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நான்காவது நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, சவுல் விஷயத்துல அவர் காமிச்சிட்ட காரியங்கள், மிகப்பெரிய ஒரு உணர்வு அவருக்குள்ள அங்க இருந்ததை பார்க்கிறோம். ஏன்னா சவுல் இவரை கொலை செய்யறதுக்கு பலவிதமான முயற்சிகள் செய்யறாரு. ஆனா தாவீது தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு அருமையான 2 சந்தர்ப்பங்கள் கிடைக்குது சவுலை கொலை செய்யறதுக்கு. இப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, சவுலை கொல்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது. ஆனா தாவீது என்ன தெரியுங்களா பண்றாரு, போய் அந்த சால்வை தொங்கலை அறுத்து கொண்டாருன்னு பாக்குறோம். அந்த சால்வை தொங்கலை அறுத்துக்கிட்டதுக்கு அவர் மனசு என்ன தெரியுங்களா ஆட்டுச்சு, மனசு அடிச்சுக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம்
அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. பாருங்க, இங்க சால்வைக்கு உயிரே கிடையாது. அதை அறுத்துக்கிறதுனால எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனா சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதுக்கே அவருடைய மனசு என்ன பண்ணுச்சுன்னா அடிச்சுக்கிச்சான். அந்த அளவுக்கு ஒரு தேவ பயம். ஐயோ, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சால்வை தொங்கலை அறுத்துட்டனே, இப்படி ஒரு பாதக செயலை செஞ்சுட்டனே அப்படின்னு சொல்லி அவர் மனசு அடிச்சுக்கிச்சு. அந்த அளவுக்கு தேவ உணர்வு உள்ளவரா, தேவ பயம் நிறைந்தவரா தாவீது அங்க இருந்தாரு. ஆனா பின்னாட்கள்ல பாக்குறோம், உரியா விஷயத்துல இந்த உணர்வே இல்லாம போயிட்டுச்சு. கொஞ்சம் கூட அந்த தேவ பயமோ தேவ உணர்வோ அவருக்கு இல்லாம போயிருச்சுன்னு கூட நம்ம பாக்குறோங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்மளுக்கும் கூட அன்னைக்கு பாருங்க, தாவீதுக்கு ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு தேவ பயம் தேவ உணர்வு பின்னாட்களில் இல்லாம போயிடுச்சு. அப்ப நமக்கும் கூட ஆரம்பத்துல இருக்கிற அந்த தேவ உணர்வு, தேவன் நம்மளோட பேசுகிற அந்த ஒரு காரியங்கள், அந்த தேவ பக்தி, தேவ பயம் எப்பவுமே இருக்கும்னு நம்ம நினைச்சிட முடியாதுங்க. அது நம்ம சாகுற வரைக்கும் அப்படியே இருக்கும்னு நினைச்சிட முடியாதுங்க. இதை எப்ப வேணும்னாலும் நம்ம இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு எப்பவுமே இருக்கணுங்க. இந்த தேவ உணர்வை நம்ம இழந்து போறதுக்கான வாய்ப்பு எப்ப வேணாலும் இருந்துரும். அதனால எப்பவுமே இந்த தேவ உணர்வை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கணும். இதுதான் இந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்க்குறோங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் நான் ரொம்ப தேவ பக்தி உள்ளவனா இருந்தேன், ஆரம்பத்துல ரொம்ப தேவ பயம் உள்ளவனா இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையே நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காதபடி, இப்ப அந்த தேவ பயம் இருக்கா நமக்கு? இப்ப நமக்குள்ள அந்த தேவ உணர்வு இருக்கா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் தேவன் நம்மளோட பேசுகிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்றார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், எனக்கு உணர்வு இருக்கு, எனக்கு தேவ பயம் இருக்கு, எனக்கு தேவ பக்தியெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா நாம இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து 5வதா நம்ம பார்க்கிறோம், தாவீது கிட்ட காணப்பட்ட ஒரு அருமையான குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானாக பறித்து கொள்ள விரும்பாத ஒரு காரியம். எதையுமே அவரா பறிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதில்லை. பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே தானாக பறித்து கொள்ள விரும்பாதவர் தாவீது. எப்படின்னா, சாமுவேல் தாவீதை அபிஷேகித்த போதும் தேவனால அந்த பதவி அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் அவர் காத்திருந்தாருங்க, பொறுமையோடு இருந்தார். அவர் சவுலை எப்போ வேணாலும் கொன்னு அவர் ராஜாவா ஆயிருக்கலாம். ஆனா அந்த ஒரு காரியத்தை அவர் செய்யவே இல்லை. கொல்லக்கூடிய அநேக வாய்ப்புகள் கிடைச்சப்ப கூட தாவீது அதை செய்யலை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீது என்ன நினைச்சாருன்னா, தேவன் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நானாக எதையும் என்ன பண்ண மாட்டேன், நான் பறித்து கொள்ள மாட்டேன், நான் சவுலுக்கிட்ட இருந்து அந்த ராஜ்ய பதவியை நான் பறித்து கொள்ள மாட்டேங்கிறதுல தாவீது ரொம்ப உறுதியா இருந்தாருங்க. 1 சாமுவேல் 26:10-11. பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்த மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். பாருங்க, தாவீதுனுடைய மனசு எப்படி சொல்றாரு அப்படின்னா, தாவீது கர்த்தர் அவரை அடித்து, சவுலை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவருக்கு வயசாகி அவர் மரிக்கிற வரைக்கும், இல்ல ஒரு யுத்தத்துக்கு போய் அவர் செத்தால் ஒழிய நானா அவரை என்ன பண்ண மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன். அப்ப பிடுங்குகிற ஆவி, பறிக்கிற ஆவி தாவீது கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் தன் வாழ்க்கையில எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தாவீது மிகப்பெரிய ஒரு முன் அடையாளமா அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக சகோதரர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? எங்களுக்கு சபையில எந்த வாய்ப்புமே கொடுக்கறது இல்லை, மூத்த சகோதரர்கள் எங்களுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோங்க. அப்ப இது போல சொல்றவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஊழியம் அப்படிங்கிறது, தேவனுடைய காரியங்களை செய்யறது அப்படிங்கிறது மனுஷங்க தரது இல்லைங்க, அது தேவன் தரக்கூடியது. அப்ப அதுக்காக காத்திருக்கணுமே ஒழிய போரிடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு சிலர் எப்படியாவது அந்த எல்டர் ஆயிரணுங்கிறதுக்காக அவங்க போராட்டம் பண்றாங்க பாருங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் கூட அந்த அளவுக்கு நடக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சபைகளில் எப்படியாவது அந்த பதவிக்கு வந்துடணுங்கிறதுக்காக ஒரு சில சகோதரர்கள் போராடுற விஷயங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு காரியமா, அவமானமான ஒரு காரியமா இருக்குங்க.
அவங்கள யாருக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்ளணும்னா தாவீதுகிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். இங்க தாவீது பாருங்க, எந்த விதமான ஒரு பிடுங்கக்கூடிய போராடக்கூடிய ஆவி இல்லாதவரா அவர் இருந்தாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இது மனுஷர்கள் தர்றதில்ல, தேவனே நமக்கு தரணும். அதுக்காக காத்திருக்கணுமே ஒழிய போரிடக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிறது அது தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இங்க பாருங்க, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு. ஆனா 30 வயது வரைக்கும் அவர் ராஜாவாகிறதுக்கு காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன் அது வரைக்கும் காத்திருக்கணும்? சாமுவேல் அபிஷேகம் பண்ணின உடனேயே சவுல் ஏதோ வியாதி வந்து மரிச்சிருக்கலாம், இல்ல தாவீது போய் அவரை கொன்னு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு நடந்து தாவீது ராஜாவாயிருக்கலாமே. அப்படின்னா ஏன் உடனே தாவீது ராஜாவாகலன்னா, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில அனுபவங்கள் பெற வேண்டியது இருந்துச்சுங்க. அவர் ஒரு சில சுபாவங்கள் அவருக்குள்ள வளர்த்துக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு சில சகிப்பு தன்மைக்குள்ள அவர் போக வேண்டியது இருந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தேவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள அவர் போக வேண்டியது இருந்துச்சு. இதுக்காகத்தான் தேவன் அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வனாந்தர பாதையில அங்க நடத்தினார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நாம கூட பலியின் ஜீவியம் செய்ய வந்திருக்கிறோம். பலியின் ஜீவியான உடனே இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாரம் மன்னா வாசிச்சு அடுத்த வாரம் வந்து காக்டேஜ் பிரேயர்ல சப்ஜெக்ட் கொடுத்து, அதுக்கு அடுத்த வாரம் வந்து சபையில சப்ஜெக்ட் கொடுத்து, அடுத்த மாசமே அவர் கன்வென்ஷன் ஸ்பீக்கர் ஆயிரணும். இப்படித்தான், இதைத்தான் தேவனுடைய ஊழியம், இதை தான் பலியின் ஜீவியம் நினைக்கிறாங்களே ஒழிய, தன்னைத்தான் வெறுக்கிறது கூட பலியின் ஜீவியங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க. அப்ப நம்மளை நாம வெறுத்து ஜீவிக்கிறது ஒரு பலியின் ஜீவியம். அப்ப நம்மளை வெறுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்றதுக்கு, நமக்குள்ள காணப்படுகிற அநேக மாம்ச சுபாவங்களை ஜெயிக்கிறதுக்கு, நாம பலன் பெறுறதுக்கு கூட அது வந்து மிகப்பெரிய வேலைங்க. சப்ஜெக்ட் கொடுத்துடுறது, சபையில சப்ஜெக்ட் கொடுத்துடுறது, கன்வென்ஷன்ல சப்ஜெக்ட் கொடுத்துறது, பல இடங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சிடறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஆனா நம்மளை நாம வெறுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்க. நமக்குள்ள பொறுமை, சாந்த குணம், தாழ்மை, விட்டு கொடுத்து போறது, இந்த காரியங்கள் நமக்குள்ள உருவாகணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு காரியங்க. அப்ப இந்த குணலட்சணங்களை வளர்க்கறதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய, அதுக்காக சப்ஜெக்ட் கொடுக்கறது, ஊழியங்கள் செய்யறது நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அது மாத்திரமே பலியின் ஜீவியம் அப்படின்னு நம்ம நினைச்சிடுறது தவறு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சிட்டாலும் நல்ல குணலட்சணங்களை நம்மளுடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ளல அப்படின்னா நாம் செய்கிற ஊழியங்களினால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம போயிடும். இதைதான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறார். எல்லாம் சொல்லி, அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்துட்டாலும், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்துட்டாலும், அந்த குணலட்சணங்கள் எனக்குள்ள உருவாகலைன்னா பலன் ஒன்றும் இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த பறிக்கிற ஆவி, போராடுகிற ஆவி தாவீது கிட்ட அங்க இல்லை அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்படியாய் அருமையான குணலட்சணங்கள் நிறைந்த அந்த தாவீதினுடைய வீழ்ச்சியை குறித்து நம்ம பார்க்கும்போது, அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆரம்பம் ரொம்ப அருமையா இருக்கும், இடையில அவர் என்ன ஆவார்னா தேவனுக்கு பிரியமில்லாதவரா போவார். அந்த வகையில பார்க்கும்போது இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு வீழ்ச்சியை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 11 அதிகாரம் 1வது வசனம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய தாவீது இப்ப என்ன ஆயிட்டார்னா, வீட்டுல அரண்மனையில அவர் இருந்துட்டாரு. அவர் யுத்தத்துக்கு போயிருந்தார்னா ஒரு சமயம் இந்த பத்சேபாள் விஷயத்துல அவர் பாவம் செய்ய வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், யுத்தத்துக்கு போக வேண்டிய அந்த ஒரு மனிதன் இப்ப யுத்தத்துக்கு போகாம, யுத்தம் செய்யாம வீட்டுல இருந்துட்டாரு. இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம கூட நல்ல போர்ச்சேவர்களா இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம கூட நல்ல போர் சேவகர்களாய் நாம அழைக்கப்பட்டிருக்கும் போது, எதுக்காக போர் சேவகர்கள்? நாம இந்த பாவ உலகத்துக்கு எதிரா, பாவ மாம்சத்துக்கு எதிராக ஒரு யுத்தம் செய்யக்கூடியவர்களா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே யுத்தம் செய்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியமா அங்க இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப யுத்தம் செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம யுத்தம் செய்யாம விட்டோம் அப்படின்னாலே அங்க வீழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இப்ப தாவீது யுத்தத்துக்கு போகாம பகலில உறங்கி கொண்டு இருக்கிறாருங்க, மாலையில எழுந்து உலாவி கொண்டிருக்கிறார். இதுதான் அவர் வீழ்ச்சிக்குள்ள போறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. 2 சாமுவேல் 11 அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது
ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். செய்ய வேண்டிய வேலையை செய்யாம, தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம, எப்ப தூங்கக்கூடாதோ அந்த நேரத்துல தூங்கி கொண்டு இங்க தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய கடமையில இருந்து தவறிட்டாரு. இப்ப அது என்ன பண்ணிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு தவறுக்குள்ள அவரை கொண்டு போயிடுச்சு. பத்சேபாளை பார்க்கறாரு. பார்த்த உடனேயாவது அவருடைய சிந்தையை, பார்வையை அவர் மாத்தி இருக்கணும். நான் யாரு, நான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த சிந்தை அவருக்குள்ள வந்திருக்கணும். ஆனா அந்த சிந்தையை விட்டுட்டு சேவகர்களை கூப்பிட்டு அவள் யார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா விசாரிக்கிறாரு. அவர் வேற ஒருத்தருடைய மனைவி அப்படின்னு தெரிஞ்சிருந்த உடனேயே என்ன பண்ணிருக்கணும், அந்த சிந்தையை மாத்தி இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்னா தனக்காக பத்சேபாளை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மிக ஒரு நல்ல மனிதனாக இருந்த தாவீது இப்ப பதவி வந்த உடனே, பணம் செல்வாக்கு வந்த உடனே அது அவரை தவறுக்குள்ள அங்க வழி நடத்திருச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உயர்வான நிலைமை, மற்றவர்கள் நம்மளை உயர்வாக பார்க்கக்கூடிய நிலைமை வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா, ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். ஏன் தெரியுங்களா, அதுதான் நாம் வீழ்ச்சி அடைகிறதுக்கும் வீழ்ந்து போறதுக்கும் வாய்ப்பு அதிகமுள்ள ஒரு நேரம். ஏழ்மை நிலைமையில, போராட்டம் நிறைஞ்ச சூழ்நிலையில விழுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. பாருங்க, வனாந்தரத்துல சவுலுக்கு பயந்து தாவீது ஓடிக்கொண்டிருக்கும் போது இது போன்ற தவறு அவர் செய்யல. யுத்தத்துக்கு போயிருந்தாலும் கூட இந்த தவறை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன ஆயிடுச்சு, அவர் ரொம்ப என்ன பண்ணிட்டார்னா ஒரு சொகுசான ஒரு நிலைமையில அங்க இருந்துட்டாரு. தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே சொகுசான ஒரு நிலைமையை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தங்களுடைய வாழ்க்கையில விரும்பிடக்கூடாது. நம்ம சொகுசை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது நம்மளை எங்க கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு தவறுக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதனால தான் வேதத்துல சொல்லி இருக்குது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்னு கூட வசனம் இருக்குது. அந்த வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பவுமே நம்மளை பிஸி உள்ளவர்களா மாத்திக்கொள்ளணுங்க. எப்பவுமே பலவிதமான வேலைகள் செய்யக்கூடியவங்களா இருந்தணுங்க. தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தார்னா மிகப்பெரிய ஒரு பாவத்துல இருந்து அவர் தப்பிச்சிருக்கலாம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், மிகப்பெரிய விழுகைக்குள்ள போறதுக்கு அந்த ஓய்வு ஒரு காரணமா அங்க மாறிடுச்சு. அப்ப நாமளும் கூட இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளோட உயர்வான ஒரு நிலைமைக்குள்ள மற்றவர்கள் கொண்டு போகும்போது, இல்ல ஒரு உயர்வான நிலைமைக்குள்ள நம்ம போகும்போது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா நாம அங்க இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது தாவீதினுடைய விழுகையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்ப தாவீது தவறு செஞ்சிட்டாரு. இப்ப அந்த தாவீது தவறு என்ன ஆகுதுன்னா அவருக்கு நாத்தான் மூலமா அங்க உணர்த்தப்படுது. அது வரைக்கும் அவருக்கு உணர்வே வரல. இப்ப நாத்தான் ஒரு சில காரியங்கள் சொல்லி நீர்தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தவறை உணர்றாரு. இங்கதான் தாவீதினுடைய அந்த தாழ்மையை, நேர்மையை நம்ம பார்க்கிறோம். தன் பாவத்தை எல்லாரும் அறியும்படி என்ன பண்ணிட்டார்னா அறிக்கை செய்கிறார். சங்கீதம் 51வது சங்கீதம் அப்படியே எழுதியே வச்சுட்டார். யாரு வேணாலும் படிங்க, எவ்வளவு பேர் வேணாலும் படிங்க, நான் இப்படி ஒரு பாவத்துக்குள்ள நான் போயிட்டேன் அப்படிங்கறத எழுதி வச்சுட்டார். ஏன் தாவீது இப்படி செய்யணும்? தேவனுக்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே அப்படின்னா, தேவன் மட்டும் அறிஞ்சிருந்த ஒரு பாவமா இருந்தா அவர் அந்தரங்கத்துல ஜெபம் செஞ்சிருந்தாலே போதும். ஆனா இவர் செய்துட்ட பாவம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாவமா இது மாறிட்டதுனால இவர் என்ன பண்ணிட்டார்னா வெளிப்படையாய் அங்க அறிக்கை செஞ்சார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பலகீன மாம்சத்துல பலவிதமான தவறுகள், பலகீனங்கள் வருவது இயற்கை நமக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா நேர்மை உள்ளவர்களா, எப்படி தாவீது அறிக்கை செய்யக்கூடியவரா, அந்த நேர்மை உள்ளவரா, தாழ்மை உள்ளவரா இருந்தாரோ அதுபோல ஒரு தாழ்மை உள்ளம் கொண்டவர்களா நாம இருக்கணுங்கிறத தான் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. கடைசியா நாம் தாவீது கிட்ட பார்க்கிற ஒரு காரியம் சீமேயினுடைய விஷயம். இப்ப பாருங்க, அப்சலோமுக்கு தப்பி தாவீது என்ன பண்றாருன்னா போய்கொண்டிருக்கிறார். இப்ப சீமேயி என்ன பண்றாருன்னா தாவீதை தூஷிக்கிறார். இப்ப அப்சலோம் இறந்த பின்னாடி தாவீது திரும்பி வராரு. திரும்பி வரும்போது என்ன பண்ணிட்டார்னா சீமேயி மன்னிப்பு கேட்டுட்டார். உடனே தாவீது என்ன பண்ணிட்டார்னா அங்க சீமேயை மன்னிச்சிட்டார். சரிங்களா? இப்ப மன்னிச்ச உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப தாவீது மரிக்க போறார். மரிக்க போகும்போது இப்ப என்ன தெரியுங்களா பண்றாரு, சாலமோனை கூப்பிட்டு கடைசியா அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்ட காரியம் என்ன தெரியுங்களா? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10 வரைக்கும். மேலும்
பகூரின் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூசணமாய் தூசித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிர் இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்க, வேதத்துல தாவீது இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியாய் பேசின வார்த்தையை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சீமையின் விஷயம் தாங்க. பாருங்க, அன்னைக்கு திரும்பி வரும்போது சீமை மன்னிப்பு கேட்ட உடனே வெளிப்படையா மன்னிச்சிட்டாரு. ஆனா பாருங்க, அந்த கசப்பை உள்ளுக்குள்ள அப்படியே வச்சிட்டு இருக்கிறாரு. சாகும்போது சாலமோனுக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு சாகுறாரு, அந்த சீமையை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இது சரியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீதை பொறுத்த வரைக்கும் இது தவறு கிடையாதுங்க. ஏன்னா அவர் வாழ்ந்தது யூத யுகம், நியாயப்பிரமாணத்தின் காலம். ஆனா இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளான நாம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, கசப்பை உள்ளுக்குள்ள வச்சிடக்கூடாது. ஒருத்தரை மன்னிக்கிறோம்னா முழுமையாய் மன்னிக்க கூடியவர்களா இருக்கணும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 5:43-44, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பயப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இது நியாயப்பிரமாண காலம், இது தவறு கிடையாது. சத்துருவை பயக்கணும், அவங்களை கொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அது நியாயப்பிரமாணத்தின் காலம். ஆனா நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வந்திருக்கிற நாம, பலியும் ஜீவியம் செய்ய வந்திருக்கிற நாம, பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள போகிற நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் இருக்கணும். அடுத்த வசனம், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நாம இருக்கணும்னா இப்படிப்பட்ட அருமையான குணலட்சணங்களை நாம் வளர்த்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதுதான் இன்றைக்கு நாள்ல தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியம். பாருங்க, தாவீதை ஏன் ராஜாவா தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கிட்ட காணப்பட்டுட்ட 3 முக்கியமான குணலட்சணங்கள். தேவன் மேல அவருக்கு இருந்த விசுவாசம், அவருக்குள்ள இருந்துட்ட தாழ்மை, அவருக்குள்ள இருந்துட்டு அந்த ஒரு உண்மை அப்படின்னு கூட பார்க்கிறோம். அடுத்து தாவீதின் புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலைமையில தேவன் அவரை தெரிஞ்சு கொண்டாரு. அப்ப நாமளும் கூட இன்னைக்கு மனிதர்களால மற்றவர்களால புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை நேசிக்கிறார், தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து மந்தை மேய்க்கும் போது சிறு ஆட்டுக்குட்டியின் மேல அவருக்கு இருந்த அந்த ஒரு கரிசனை, சின்ன சின்ன விஷயத்த தேவன் கூர்ந்து கவனிக்கிறாரு. அது நம்மளுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமா அது இருக்க போகுது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து சவுல் விஷயத்துல தாவீதுக்கு இருந்த அந்த ஒரு உணர்வு பின்னாட்களில் அது இல்லாம போச்சு உரியா விஷயத்துலன்னு பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு உணர்வு, இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு தேவ பயம் என்னைக்கும் நமக்கு இருக்கும்னு சொல்லி ரொம்ப நம்ம என்னன்னா அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாதுங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ வேணும்னாலும் நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாய் விழிப்புள்ளவர்களாய் நாம் இந்த ஓட்டத்தை ஓடணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து தாவீது கிட்ட பார்க்கிறோம் அந்த பதவியை பறித்து கொள்ள விரும்பாத தன்மை. எதுவும்னாலும் தேவன் கிட்ட இருந்து நமக்கு வரணுங்க. அதுதான் என்னைக்குமே நிலைக்கும். நாமளா விரும்பி எதை நம்ம இந்த உலகத்துல பெற்றுக்கொண்டாலும் இல்ல போராடி பெற்றுக்கொண்டாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க. தேவனா நமக்கு தரதா இருந்தா அது நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது நமக்கு நித்தியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நாமளா பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கு உண்டான எல்லா விதமான அனுபவங்களையும் நாம பெற்றுத்தான் ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அது சபையில இருக்கிற காரியங்களா இருக்கலாம், குடும்ப காரியங்களா இருக்கலாம், வேலை காரியங்களா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் அந்த பறிக்கிற பிடுங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குள்ள நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் தாவீதினுடைய இவ்வளவு ஒரு அருமையான குணலட்சணங்கள் தாவீது கிட்ட காணப்பட்டாலும் அவருக்குள்ளேயும் வந்துச்சு அந்த ஒரு வீழ்ச்சி. ஆனா வீழ்ச்சி வந்தாலும் அது ரொம்ப நேர்மையான முறைமையில் அவர் என்ன பண்ணார்னா ஒத்துக்கொண்டார், மாய்மாலம் பண்ணல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் சீமேயின் விஷயத்துல தாவீது அவரை மன்னித்ததா காமிச்சாலும் கடைசியில் அவர் என்ன பண்ணலன்னா மன்னிக்காம அதை சாலமோனுக்கிட்ட சொல்லிட்டு போனதை நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் நமக்குள்ளே இருந்துடக்கூடாது. தாவீது முழுமையாக தான் முடிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு இந்த வசனம் கொடுக்கப்படலை. உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை பகைக்கிறவங்களை நேசி, இந்த மாதிரி பரலோகத்துக்கு அடுத்த விஷயங்கள் அவருக்கு கொடுக்கப்படலை. தாவீது அவருடைய ஓட்டத்தை நிறைவாய் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவரா அவர் ஓடி முடிச்சாருங்க. ஆனால் நமக்கு அதில் என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் அதுபோல் அரைகுறையாய் மன்னிக்கக்கூடியவங்களாக இருந்துடாம மன்னிக்கிறத முழுசாக நாம் மன்னிக்கும் போது தேவனும் நம்மளை முழுசாக மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் எந்த அளவுனால அளக்குறீங்களோ அந்த அளவுனால உங்களை அளப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்கள் உடையவங்களாக நாம் இருக்கணும். அப்போ நாம கூட உடன்படிக்கை செஞ்சு ஒரு பலியின் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்மக்கிட்டையும் தவறுகள் பலகீனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நேர்மையாய் ஒத்துக்கொண்டு அதை விட்டு விலக வாஞ்சிக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், எடுத்து பயன்படுத்துவார். அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் கூட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.